ம். வாவ், ஏன் என்னாச்சு? நிஜமா இத நீதான் பண்ணியா? ஆ, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஹம், நமக்கு கல்யாணமான புதுசுல நீ சாப்பாடு செஞ்சனா சாப்பிடலாமா வேண்டாமான்னு பயப்படுவோம் தெரியுமா? நான் என்ன அவ்வளோ மோசமாவா சமைச்சேன்? கோச்சுக்காதடி. ஆனா இப்ப பாரு, ம். நீ செய்யற எல்லா சாப்பாடுமே செம டேஸ்டா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இவ்ளோ நாளா சமைச்சு போட்டிருக்கேன்ல, இவ்ளோ கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? ம், நான் போயிட்டு வந்துடுறேன். ம், ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரி. என்னங்க, ஆ? சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சினிமாக்கு போயிட்டு வரலாம். சாரிடி, ஆஃபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா போலாம். சரியா? ம். போயிட்டு வரேன். ம். ம். யார் வேணும்? வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு ரவி. நான் ஒரு புது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன். ம், சொல்லுங்க. எங்க கம்பெனி இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ம்ஹும். முதல்ல ஜாயின் பண்ற 100 பேருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் மேடம். ம்ஹும். முதல்ல ஜாயின் பண்ற 100 பேருக்கும் ம். 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் ஃப்ரீயா தராங்க. என்னது, ஃப்ரீயாவா? அப்படின்னு காசு கட்ட தேவையில்லையா? ஆமா மேடம். அது மட்டும் கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அங்க ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் மேடம். பரவாயில்லையே, வேற ஏதாவது இருக்கா? என்ன மேடம், மொத்தத்தையும் இப்படி வெளியவே நிக்க வச்சு பேசுவீங்களா? உள்ள கூப்பிட்டு ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டீங்களா? மேடம், ம்? காஃபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். மேடம், நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணா போதும். ம், சரி. இந்த இடத்துல, இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல ம். சைன் போட்டு கொடுங்க. சரி. ம். ம். மேடம், உங்களுக்கு பேன் கார்டு இருக்கா? இருக்கே. ஆ, ஆதார் கார்டு? இருங்க, நான் உள்ள போய் ரெண்டையும் எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். இந்தாங்க. மேடம், ம்? ஒரிஜினல் தேவையில்லை மேடம். ஜெராக்ஸ் காப்பி இருந்தா தரீங்களா? ஓகே, கொஞ்சம் இருங்க. ம். 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 உட்காருங்க மேடம். ம். தேங்க்யூ மேடம். ஓகே. மேடம், உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல பாலிசி டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து சேர்ந்துரும். ம், சரி. கங்க்ராட்ஸ் மேடம். உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஃப்ரீயா இன்சூரன்ஸ் கிடைக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். ம்.
என்னங்க, இன்னைக்கு ஒரு புது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு ஆள் வந்தாரு. ம்ஹும். இன்சூரன்ஸ் ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னாரு. 15 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா ம். நாமினிக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆ, நிஜமாவா? ம். அது இல்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி யார் ஃப்ரீயா தருவாங்க? எப்படி இருந்தா என்னங்க, நம்ம என்ன பணமா கட்ட போறோம்? அதான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஆஹா. வர வர என் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலி ஆகிக்கிட்டு இருக்கா. ம். ம். மேடம் போஸ்ட். ஆ? ம். ஹேய், என்னாச்சுடி? எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? என்னடி இது? ஆ? 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கியா? நீ யார்கிட்டயாவது லோன் அப்ளை பண்ணிருந்தியா? இல்லைங்க, அப்புறம் எப்படி லோன் சாங்ஷன் ஆச்சு? எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியாம நீ பேங்க்ல ஏதாவது லோன் அப்ளை ஐயோ, பண்ணியா? இல்லைங்க, அப்புறம் எப்படி சாங்ஷன் ஆச்சு? தெரியலங்க. ஏன்டி என்கிட்ட இப்படி போய் சொல்ற? ஐயோ, நான் பொய் சொல்லலைங்க, உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு இன்சூரன்ஸ் ஆள் வந்தான்ல, அவனுக்கு தான் நான் பேன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து அவன் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்தேங்க. அவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஆ, நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ச்சே. என்னங்க, அவன்கிட்ட நான் நல்லா ஏமாந்துட்டேனாங்க. ஆமாண்டி, அவன் உன் தலையில நல்லா மிளகா அரைச்சிருக்கான். எல்லாம் என்னாலதான், என் முட்டாள்தனத்தாலதான் இப்ப 5 லட்சம் ரூபாய் கடன்காரியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அழாத மீனா. நாம இப்படி அலறதுனால மட்டும் நம்ம பிரச்சனைக்கு எந்த முடிவும் வந்துடாது. நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.